Hello friends, welcome to Technology Tamil channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல TVS iQube அப்படிங்கற இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ பொதுவா இன்னைக்கு எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு மாறிட்டு இருக்காங்க. சோ அந்த டயத்துல இந்த TVS ஓட பிராண்டடான ஒரு e-bike வந்து லான்ச் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். சோ இந்த பைக்ல வந்து மூணு வேரியன்ட் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கற ஒரு பேசிக் வேரியன்ட். இதுக்கு அடுத்து வந்து S அப்படினு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்கு. இதுக்கு மேல ஒரு வேரியன்ட் இனிமே தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி ஆட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பைக்குக்கு நமக்கு ரெண்டு கீ கொடுப்பாங்க. இது வந்து ஃபிளிப் கீ கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து நார்மல் கீ ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக பேசிக் வேரியண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த கீ கொடுக்குறாங்க. இதில் கூட ஒரு சின்ன எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் வந்து நம்ம இந்த கீ போடுற இடத்த தேடுறோம் அப்படின்னா இப்படி போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளோட நேம்லாம் நம்ம வந்து இதோட ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நேம் எல்லாமே வெல்கம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இங்கே சொல்லிடும். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டனை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும், வண்டி வந்து ஆன் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இங்கே நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டிடும், 54% இருக்குது. அப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி காட்டிடும், அதாவது 57 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக் இன்னும் போகும் அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடும். ப்ளஸ் இங்கே ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் ஏ கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோனையுமே வந்து நம்ம இந்த பைக்கோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை மெசேஜ் வருது, அப்புறம் நீங்கள் வந்து டர்ன் பை டர்ன் மேப் கூட நேவிகேஷன் கூட நீங்கள் இதில் ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம ரைட் சைடில் வந்து இங்கே ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த பார்க் அசிஸ்டண்ட் இந்த பட்டன் தான். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக்கை வந்து கொஞ்சம் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பார்க் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இங்கே பார்க்கிங் மோட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து பைக்கு ஃபார்வர்ட் மோடில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு பார்க்கிங்கில் போய் நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எவ்வளோ தான் நீங்கள் ஃபுல் ஸ்பீட் பண்ணாலுமே இந்த 11 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மட்டும்தான் போகும். ஸோ சடனாக நீங்கள் முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்றதுக்கானது. இன்னொன்று இந்த பைக்கில் நமக்கு ரிவர்ஸில் வர்றதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லக்கேஜ் வச்சுட்டு இருக்கீங்க, இல்லை பின்னாடி யாராச்சும் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஏற்றத்தில் நீங்கள் ரிவர்ஸ் வரணும் அப்படின்னா இந்த பைக்கில் நீங்கள் வந்து மோட்டர்லேயே வந்து ரிவர்ஸில் வர முடியும். ஸோ அதுக்குமே ஆப்ஷன் வந்து இதே பட்டன்லேயே நம்ம இப்போ ஃபார்வர்டு இருக்கிறத இங்கே வந்து ரிவர்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த பட்டனை நீங்கள் ஒரு தடவை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு இது ரிவர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ ரிவர்ஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். இப்போ நீங்கள் 3 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஈஸியாக ரிவர்ஸ் போக முடியும். ரொம்ப லாங்காலாம் வந்து ரிவர்ஸ் போக முடியாது. சிம்பிளாக ஒரு ஏற்றத்தில் ஏறணும், ரிவர்ஸில் வரணும் அப்படின்ற சமயத்தில் மட்டும் நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ரிவர்ஸ் மோட் போட்டு ரிவர்ஸில் வந்துக்கலாம். ஸோ இந்த சைடு நமக்கு லைட்டு டிம் பண்ணுறது, பாசிங் பண்ணுற சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கான இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்னோட சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே லவுடாக இருக்குது. இங்கே நமக்கு ஒரு சின்ன ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் கேரி பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன லைட் வெயிட்ஸ் மட்டும் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே மேலே வந்து நமக்கான மிரர், இந்த மிரர் வந்து பைக்கோட ஃபிக்ஸ்டாக வராது. மிரர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் தான் வந்து இந்த மிரர் வருது. ஸோ இதுக்குமே நம்ம தனியாக பே பண்ணால் மட்டும்தான் இந்த 2 மிரருமே வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பைக்கோட ஸ்டோரேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸில் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு இங்கே உள்ள இன்ஜின் கிடையாது அப்படின்றதால நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு யூஎஸ்பி கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்த பைக்கில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே கனெக்ட் பண்ணி அவங்க லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சென்சாரில் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிடுவாங்க. அந்த பைக்கில் சென்சாரில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத அவங்க லேப்பில் செக் பண்ணுறதுக்கான ஒரு பிளக் பாயிண்ட் தான் இது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல்லுமே இங்கே நமக்கு எல்இடிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கான அந்த இ-பைக் அப்படின்ற பேட்டரியை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய
இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டயர்னு பார்த்தோம் அப்படின்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அலாய் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் பிரேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சைட் வியூன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு சென்டர் ஸ்டாண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் வரும். ஸோ சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட சென்சாருமே இந்த இடத்துல நமக்கு தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நமக்கு ஐக்யூப் அப்படின்ற இவங்களோட பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட்டுக்கு இந்த பிளாக் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு, இந்த பம்பர், இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் வரும். கீழே நமக்கு இங்கே டிவிஎஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரியர் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு பார்க் அசிஸ்ட், அதாவது இங்கே வந்து நமக்கு பார்க்கிங்கான ஒரு சின்ன ஃபெசிலிட்டி ஒன்று இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்சிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்பும் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இங்கே எல்இடி தான். இங்கே இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸும் எல்இடிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயருமே நமக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு ஏபிஎஸ் கிடையாது, ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டயரை மூவ் பண்ணுறதுக்கான மோட்டார் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மழையில் நனைஞ்சாலோ இல்லை டஸ்ட் எதுவும் ஆனாலுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு IP67 வரைக்கும் நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கிறதால வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நமக்கு அதே மாதிரி ஐக்யூப் எலக்ட்ரிக் அப்படின்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து தனியாக நம்ம தான் வாங்கி மாட்டிக்கணும். இந்த ஹோல்டர் பைக்கோட வந்து வராது. சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பக்காவான ஒரு சீட் கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உட்கார்றவங்களுக்கும் சரி, பின்னாடி உட்கார்றவங்களுக்கும் சரி, சீட் கம்ஃபர்ட் வந்து நல்ல அகலமான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லாங்காக போகிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த சீட்டு ரொம்ப குஷனிங்காக ரொம்ப அழகாக வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு கீ போடுறதுக்கான அந்த பிளேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பில் நீங்கள் பைக்கை வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இதை அப்படி இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி இது வந்து வேலை செய்யும். திரும்ப இந்த மாதிரி பின்னாடி அமுக்கணும் அப்படின்னா இதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த பைக்கில் நமக்கு 4.4 கிலோவாட்டுக்கான BLDC மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி நமக்கு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் போகும். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது ஒரு 90 கிலோமீட்டர் அவ்வளோதான் வந்து போகுது. இதோட ரேஞ்ச் எந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஈகோ மோடில் இருக்குது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து 57 கிலோமீட்டர் 54%. 57 கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு 47 கிலோமீட்டர் கண்டிப்பாக போகும். 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து தாராளமாக போகும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு மோடு ஒன்று இருக்குது, அதாவது ஈகோ மோட், பவர் மோட் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம பவர் மோட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து குறையும். 41 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் வந்து இந்த 54%க்கு போகும் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 வரைக்கும் போகும். ஸோ இதே ஈகோ மோடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட ஸ்பீடு ஒரு 53 வரைக்கும் தான் போகும். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1,60,000 சம்திங் வந்து இதோட ப்ரைஸ் இருக்குது. நான் எடுக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து அந்த சப்சிடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த பைக்கை வாங்கும்போது எனக்கு ஒரு 22,000 வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் எடுக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,45,000 வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான பைக்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அதோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், செயின் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பைக்கை எடுக்கலாம், தாராளமாக வந்து சுற்றிட்டே இருக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் லோக்கலில் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். ஸோ இன்னொன்று, சார்ஜ் பண்ணும்போது நம்ம 100% வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 85 to 90% எப்போவுமே சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 100% போடணும், 0% வரைக்கும் வண்டி ஓட்டணும் அப்படின்னு வந்து வண்டி ஓட்டக்கூடாது. 25% வரும்போது நம்ம சார்ஜ் போட்டுறணும். 100%க்கு வராத அளவுக்கு ஒரு 95 அந்த மாதிரி வரும்போது சார்ஜை நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான பைக்கு, தரமான பைக்கு.